அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரீ ICT Tutorials Tamil. இணையதள வடிவமைத்தல் HTML பார்ட் 5 சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ லெசனில் நாங்கள் படிக்க போகிற விடயங்கள் 6 வகையான டெக்ஸ்ட் பற்றி முழுமையாக படிக்க இருக்கிறோம். பார்ட் 5 வீடியோவில் ஏற்கனவே 5 வகையான டெக்ஸ்ட் பற்றி படித்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இங்கே நாங்கள் படிக்க இருக்கிற டெக்ஸ்ட் ஒன்று சூப்பர்ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட், ஸ்ட்ரைக் அவுட், மார்க்யூ, சென்டர், ஹெட்டிங். இந்த 6 வகையான டெக்ஸ்ட் பற்றியும் முழுமையாக படிக்க இருக்கிறோம். இப்படியான பயனுள்ள டெக்னாலஜி வீடியோஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்டதை கொடுத்து வைங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முதலாவதாக பார்ப்போம் சூப்பர்ஸ்கிரிப்ட். இந்த தமிழில் மேல் புள்ளியிடல் என்று சொல்லப்படும். சாதாரண மட்டத்திற்கு, அதாவது எழுத்துக்கள் எழுதப்படும் சாதாரண மட்டத்திற்கு மேல் மட்டத்தில் எழுத்துக்களை அல்லது இலக்கங்களை இணைய பக்கத்தில் எழுதுவதற்கு இது பயன்படுத்தப்படுகின்றது. இது பற்றி நீங்கள் வேர்டில் படிச்சிருப்பீங்கள். சூப்பர்ஸ்கிரிப்ட் என்றது இதுவும் ஒரு பியார்டெக், ஒரு சோடி ஒட்டுக்களை கொண்டது. இதன் ஒட்டுக்கள் இவ்வாறு தான் அமைந்திருக்கும். SUP என அமைந்திருக்கும். நாங்கள் சூப்பர்ஸ்கிரிப்டாக போட வேண்டிய டெக்ஸ்டாக இருக்கட்டும், நம்பராக இருக்கட்டும், அதை நாங்கள் இந்த டெக்ஸ்ட் அண்ட் ஏரியாவில் போடுவோம். இதில் போடுவோம். 2 டெக்குக்கும் இடையில் எங்களுக்கு சூப்பர்ஸ்கிரிப்டாக வர வேண்டிய அந்த விடயத்தை நாங்கள் இதில் குறிப்பிடுவோம். இப்போ இந்த கோடிங்கை பார்த்தோம்னு சொன்னால் இதில் சூப்பர்ஸ்கிரிப்ட்ன்றது டைட்டில், அதாவது ரீசனபிள் நேமாக வழங்கப்பட்டுள்ளது. அதோட பாடி செக்ஷனில் வேறுங்க 2 சூப்பர்ஸ்கிரிப்ட் இங்கே அவுட்புட்டாக வரப்போகுது. எக்ஸின்ற வெர்க்கம் என்றது வரப்போகுது. அதுக்கு பிறகு வையின்ற கெனம் என்றது வரப்போகுது. இது ரெண்டும் தொடர்ச்சியாக வரப்போகுதா அல்லது அருகில் வரப்போகுதா, என்ன மாதிரி அவுட்புட் வரப்போகுதுன்றதை நாங்கள் நோட் பேடில் எழுதி இந்த கோடிங்கை நாங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். இது நோட் பேடில் எழுதப்பட்ட HTML கோடிங் சூப்பர்ஸ்கிரிப்டுக்குரியது. இதை நான் இப்போ ஃபைலில் போய் சர்வேஸ் கொடுக்குறேன். .html டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். ரைட், இப்போ நான் டெஸ்க்டாப்புக்கு இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்புக்கு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர்ஸ்கிரிப்ட் என்ற பெயரோடைய ப்ரௌசர் காணப்படுகின்றது. இதை இப்போ நாங்கள் சேவ் பண்ணின விடையாம். அதை நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட்புட் எவ்வாறு காணப்படுகின்றது. எக்ஸின்ற வெர்க்கம், வையின்ற கெனம் என காணப்படுகின்றது. ஏன்னா அருகிலே அந்த அவுட்புட் வந்திருக்குது ரெண்டும். காரணம் நாங்கள் பிரேக் டெக் போடையில் பிரேக் டெக் போட்டோம்னு சொன்னால் அடுத்த நெக்ஸ்ட் லைனில் எக்ஸின்ற வெர்க்கம், அடுத்த லைனில் வையின்ற கெனம் என்பது வந்திருக்கும். இங்கு கோடிங் அவுட்புட் ரெண்டும் ஒரே பார்வையில் காட்டப்பட்டுள்ளது. ரைட், அடுத்ததாக நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற டெக் வந்து சப்ஸ்கிரிப்ட், கீழ் புள்ளியிடல். சாதாரண மட்டத்திற்கு கீழ் மட்டத்தில் எழுத்துக்கள் அல்லது இலக்கங்களை எழுதுவதற்கு பயன்படுத்தப்படும். இதுவும் பியார்டெக் தான். இது SUB என்றது இங்கே பயன்படுத்தப்படும். சூப்பர்ஸ்கிரிப்டுக்கு அந்த முதல் 3 எழுத்தும் SUP, இங்கே சப்ஸ்கிரிப்டுக்கு அது இந்த முதல் 3 எழுத்தும் SUB என்பது குறிப்பிடப்படும். இதுவும் ஒரு பியார்டெக்காக தான் இருக்கும். சப்ஸ்கிரிப்டுக்குரிய கோடிங் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இதில் டைட்டில் சப்ஸ்கிரிப்ட் என வழங்கப்பட்டுள்ளது. பாடி செக்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 சப்ஸ்கிரிப்ட் வழங்கப்பட்டுள்ளது. 3 வெளியீடும் உங்களுக்கு வரப்போகுது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் பிரேக் டெக் பாவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே அடுத்தடுத்த வரியிலே அவுட்புட் வரப்போகுது. இதை நாங்கள் ஒருக்கா நோட் பேடில் எழுதி எவ்வாறு அவுட்புட் வருகுதுன்றதை செய்து பார்க்கலாம். இப்போ நோட் பேடில் எழுதின இந்த கோடிங்கை சேவ் பண்ணுவோம். இப்போ இதுதான் நாங்கள் சேவ் பண்ணின விடயம். அதை நான் இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். ரைட், இதுதான் எங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. H2, அடுத்த நெக்ஸ்ட் லைனில் O2, அடுத்த வரியில் H2 SO4. வெளியீடு மற்றும் வெளியீட்டுக்குரிய கோடிங்ஸ் வந்து ஒரே பார்வையில் இங்கு காட்டப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் H2 என்பது இதில் முதலாவது வரி வருது. அந்த 2 என்ற இலக்கம் மட்டும் சப்ஸ்கிரிப்டாக வரப்போகுது. ஆகவே H2. அடுத்த 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் O2க்குரிய இந்த சப்ஸ்கிரிப்டாக வர வேண்டிய குறிப்பிட்ட விடயம் வந்து 2 என்பது இந்த டெக்ஸ்டுக்கு இடையில் உள்ளது. அடுத்ததாக பார்த்தோம்னா H2 SO4. ஆகவே இந்த 2, 4 ஆகிய இந்த 2 இலக்கங்கள் மாத்திரம்தான் சப்ஸ்கிரிப்டாக வரப்போகுது. ஆகவே அதில் நாங்கள் அப்ளை பண்ணிக்கல அந்த 2க்கு மட்டும் சப் என்ற பியார்டெக்குள்ளே போடுவோம். SOன்றதுக்கு நாங்கள் சப்ஸ்கிரிப்ட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அது நார்மல் டெக்ஸ்டாக வரும். அடுத்ததாக 4 என்ற பெருமானத்தை நாங்கள் சப்ஸ்கிரிப்ட்
டெக்குகளை கொடுக்குறோம். இப்போ இதுக்குரிய அவுட்புட் இவ்வாறு தான் வரும். ரைட், அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிறது ஸ்ட்ரைக் அவுட். எழுத்துரு மீது கோடுடல். எழுத்துருக்களின் மீது அதாவது குறுக்காக கோடுடுவதற்கு பயன்படுத்தப்படும். இதன் ஒட்டுக்கள் இவ்வாறு தான் அமையும். எஸ் என அமையும். ஆரம்ப ஒட்டு, இறுதி ஒட்டு. இதுவும் ஒரு சோடி ஒட்டுக்களை கொண்டதாகத்தான் காணப்படும். ஒரு பியாட்டைக்காகத்தான் காணப்படும். ரைட், இது இந்த கோடிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரைக் அவுட் டைட்டில் நேம் போடப்பட்டுள்ளது. பாடி செக்ஷனுக்கு திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட். நார்மல் டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லைனில் வரப்போகுது. அதற்கு பிறகு திஸ் இஸ் ஸ்ட்ரைக் அவுட் டெக்ஸ்ட்ன்றது வரப்போகுது. அது எப்படி அவுட்புட்டாக வருது என்பதனை பார்க்கலாம். நோட் பேடில் போய் நாங்கள் சர்வ் பண்ணினா இந்த ஸ்ட்ரைக் அவுட்ன்ற இந்த ப்ரௌசரை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இதுதான் எங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட் என்றது நாங்கள் பிரேக் டெக் பாவிக்காதபடியாக தொடர்ச்சியாக எங்களுக்கு வருது. அடுத்த லைன் திஸ் இஸ் ஸ்ட்ரைக் அவுட் டெக்ஸ்ட்ன்றது மட்டும் எங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் டெக்ஸ்ட்ன்றது மட்டும் ஸ்ட்ரைக் அவுட்டாக காணப்படும். அதாவது மேலே கோடிடப்பட்டு காணப்படும். இந்த திஸ் இஸ்ன்றது நார்மல் டெக்ஸ்டாக வரப்போகுது. ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட்புட்டும் அதற்குரிய கோடிங்கும் ஒரே பார்வையில் இருக்குது. அடுத்ததாக மார்க்யூ டெக் பற்றி பார்க்கலாம். இந்த டெக்ஸ்டுக்குள்ளே போடப்படும் டெக்ஸ்டாக இருக்கலாம், இமேஜாக இருக்கலாம். அவை கிடையாக அசையும். அதாவது ஹொரிசான்டலி மூவிங் டெக்ஸ்டோ இமேஜாக இருக்கும். இந்த டெக்ஸ்டும் பேர் டெக்ஸ்டாகத்தான் இருக்கும். சோடி ஒட்டுக்களாகத்தான் இருக்கும். மார்க்யூ என்ற டெக்ஸ்டாக இருக்கும். அதற்கிடையில் நாங்கள் மார்க்யூவாக வர வேண்டிய மூவிங் டெக்ஸ்டாக மூவிங் இமேஜாக வர வேண்டிய விடயத்தை நாங்கள் இதுக்கிடையில் குறிப்பிடுவோம். இமேஜ் என்று சொன்னால் அதற்கு இமேஜ் டெக் அப்படி ஒரு இமேஜை நாங்கள் மூவ் பண்ண வைக்கலாம் என்றதை பற்றி அதில் பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட்டை மட்டும்தான் இதில் படிக்க போகிறோம். இப்போ நாங்கள் இதற்குரிய கோடிங்கை பார்க்கலாம். இங்கு பாடி செக்ஷனில் முதலில் திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட்ன்ற வெளியீடு முதலிலும், அடுத்ததாக ஹொரிசான்டலி மூவிங் டெக்ஸ்ட் என்கின்ற டெக்ஸ்ட் ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகிக்கொண்டு இருக்கும். ப்ராக்டிக்கலாக செய்து பார்க்கலாம். இந்த மார்க்யூ என்ற ப்ரௌசரை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட்ன்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் லைனில் எழுதினது இப்படி நார்மல் ஃபிக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்டாக இருக்கும். அது தவிர அடுத்த மார்க்யூ டூலுக்குள்ளே எழுதின அந்த மூவிங் டெக்ஸ்ட் ஹொரிசான்டலி மூவிங் டெக்ஸ்ட்ன்ற டெக்ஸ்ட் மூவ் பண்ணி கொண்டு இருக்குது. திருப்ப அந்த மூவிங் டெக்ஸ்ட் மூவ் பண்ணி ரன் பண்ணி கொண்டு இருக்கும். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே போல் இமேஜையும் நாங்கள் மூவ் பண்ண வைக்கலாம். அதை எப்படி செய்கிறோன்றது இமேஜ் டெக் படிக்கல அது பற்றி நாங்கள் படிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கோடிங்கும் அதுக்குரிய அவுட்புட்டும் காட்டப்பட்டுள்ளது. இதில் இப்போ இதை நாங்கள் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் மூவ் ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற விடயம் சென்டர் டெக். இதுவும் ஒரு சோடி ஒட்டுக்களை கொண்டது. இந்த டெக்ஸ்டுக்குள்ளே போடப்படுகின்ற டெக்ஸ்ட் சென்டர் அலைன்மெண்ட்டாக அமைய போகுது. எப்படி என்பதை நாங்கள் நோட் பேடில் எழுதி அதற்குரிய அவுட்புட் எவ்வாறு வருகின்றது என்பதை பார்ப்பதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இல்லை, பாடி செக்ஷனுக்குள்ளே முதலாவது லைனில் திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட் என்று சாதாரணமான ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்டானது சாதாரணமாக நாங்கள் அலைன்மெண்ட் ஒன்றும் குறிப்பிடவில்லை என்றால் அது இடது நேர்படுத்தல், அதாவது லெஃப்ட் அலைன்மெண்ட்டாகத்தான் அமையும். சென்டர் அலைன்மெண்ட் என்று சொன்னால் நாங்கள் சென்டர்ன்றது வழங்கப்பட வேண்டும். அந்த டெக் அதற்குள்ளே நாங்கள் குறிப்பிட்டால் அந்த வெப் பேஜுண்ட மத்திய நடுப்பகுதியில் அந்த அலைன்மெண்ட் அந்த டெக்ஸ்ட் அமையும். இப்போ இந்த சென்டர் டெக் என்ற நாங்கள் சர்வ் பண்ணினதை ஓப்பன் பண்ணுறேன். இது திஸ் இஸ் நார்மல் டெக்ஸ்ட்ன்றது முதலாவது லைனில் உள்ள விடையாமம். அடுத்தது சென்டர் டெக்குகளை போட்டது திஸ் இஸ் சென்டர் டெக்ஸ்ட்ன்றது சென்டராக அமைந்திருக்கு. ஹெட்டிங் தலைப்புகளிட பயன்படுத்தப்படும். 6 பிரதான மட்டங்களில் நாங்கள் தலைப்புகளை இட முடியும். அதாவது H1 தொடக்கம் H6 வரை காணப்படும். இவை ஒவ்வொன்றுமே சோடியோட்டுகளாகத்தான், அதாவது பேர்டெக்ஸாகத்தான் காணப்படுகின்றது. H1 இருந்து H6 வரை செல்லும் போது ஹெட்டிங்கோட சைஸ் குறைவடைந்து கொண்டு போகும். இப்போ H1 உள்ளது ஆக பெரிய டெக்ஸ்டாகவும் H6 இருக்கிறது ஆக சிறிய டெக்ஸ்டாகவும் அமையும். இங்கு H1 தொடக்கம் H6 வரை உள்ள சோடியோட்டுகளுக்கு உள்ள வெற்றுக்குரிய ஹெட்டிங்ஸ் பெயரிடப்பட்டுள்ளது. அதாவது ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 என்று ஒவ்வொன்றுக்குள்ளையும் போடப்பட்டுள்ளது. நோட் பேடில் இது எழுதி நாங்கள் எப்படி அவுட்புட் வருது என்பதை பற்றி பார்க்கலாம்.
நாங்கள் ஹெடிங் அண்ட குறிப்பிட்ட ப்ரௌசரை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இன்றைய HTML பார்ட் 5 வீடியோ லெசனில் 6 வகையான டெக்ஸ்ட் பற்றி படித்திருக்கிறோம். இந்த வீடியோவை ஏனையவர்களுடனும் ஷேர் பண்ணி கொள்ளலாம், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அடுத்ததாக பார்ட் 6ல் நாங்கள் பார்க்க போகிற டெக்ஸ்ட் வந்து இமேஜ் டெக், பேராகிராஃப், ஹைப்பர்லிங்க், ஃபாண்ட். இந்த 4 டெக்ஸ்ட் பற்றியும் தெளிவாக படிக்க இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வீடியோ லெசனில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.